வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோர்சி அகாடமி. நான் உங்கள் சுபின். நம்மளோட NDPC எக்ஸாம் 2026ஓட NDPC எக்ஸாம் மார்ச் 16லேருந்து மார்ச் 27 வரைக்கும் நடக்கவிருக்குது. இந்த எக்ஸாமில் நமக்கு பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள், இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட், அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சில விஷயங்களை வேறு வேறு நாட்டிலேருந்து எடுத்திருப்போம். அது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பாலிட்டியோட அந்த கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு. இப்போ யார் அந்த கமிட்டி, ஒரு கமிட்டியில் யார் இருப்பா, அதோட ஹெட் யார் அப்படிங்கக்கூடியது எல்லாமே இந்த ஒரு இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த எந்தெந்த நாட்டில் இருந்து அந்த இதை எடுத்திருக்காங்க முக்கியமானது. ஒரு சின்ன ஒரு டேப்லர் கலந்து தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்தாலே போதும். இது 3. அடுத்து லாஸ்ட் இந்த கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரோடக்ஷன். கான்ஸ்டியூஷன் கமிட்டியில் யார் யார் இருந்தால், எந்த கமிட்டிக்கு யார் ஹெட்டு, இந்த மாதிரியானது. இந்த 4 மட்டும் படித்தாலே நீங்கள் பாலிட்டியிலேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த லெவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட் இல்லைன்னா சட்ட திருத்தம் இதை பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். இந்த 2 பேஜ் மட்டும்தான் லாஸ்ட் இயர் நான் NDPC ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 2 பேஜ் மட்டும்தான் படித்தேன். NDPC அந்த மெயின் எக்ஸாம்லேயும் சரி, மார்க் டெஸ்ட்லேயும் சரி, இந்த அமெண்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னால் போட முடிஞ்சது. ஓகேவா? அப்போது இது நிறைய பேர் இந்த அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கிள் கூட ஓரளவு படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு டாபிக், ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் கட் ஆஃப் வரும்போது உங்களோட ஸ்கோர் நல்ல ஒரு லெவலாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் இப்போ நடத்தக்கூடிய இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் மட்டுமே படிங்க போதும். ஓகேவா? இந்த மெட்டீரியல் மட்டும் படிங்க. இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு வேறு எதுவும் படிக்க வேண்டாம். இந்த மெட்டீரியல் நம்மளோட ஆப்பில் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்கோரிசி அகாடமிங்கக்கூடிய ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நான் PDF கொடுத்துருப்பேன். அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு PDFும் இருக்கும், அது தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த PDFை கட்டாயம் டவுன்லோட் பண்ணி இதை படிச்சுட்டு போங்க. எக்ஸாமுக்கு கட்டாயம் இதிலேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாலிட்டியில் நிறைய இது படிக்க டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டிலேருந்து எது எடுத்திருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷனில், அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிளில் ரொம்ப 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 முக்கியமானது மட்டும் படிங்க. ஓகேவா? இப்போ நமக்கு நிறைய படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிளே கம்மியாக தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் ரொம்ப முக்கியமானது மட்டுமாவது படிச்சுட்டு போங்க, ஒன்றுமே படிக்காதவங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு எப்போ அப்படின்னா, ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு 1951 தான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 9th ஷெட்யூல். நமக்கு கான்ஸ்டியூஷனில் மொத்தம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8 ஷெட்யூல் தான் இருந்துச்சு. ஓகேவா? 8 ஷெட்யூல் தான் இருந்துச்சு. 9வது ஒரு ஷெட்யூலை ஆட் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ எதையோ பாதிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரலாம். ஆனால் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை இந்த 9th ஷெட்யூலுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து, சட்ட திருத்தம் கிடையாது, ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை இந்த 9th ஷெட்யூலுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா அதில் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த 9th ஷெட்யூல். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த 9th ஷெட்யூல். ஓகேவா? இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது நம்ம அந்த ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படிங்கக்கூடிய சட்டத்தை இந்த 9th ஷெட்யூலுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் 9th ஷெட்யூலில் கொண்டு வந்துட்டால் ஃபியூச்சரில் அந்த ஜல்லிக்கட்டு விதமான எந்த பிரச்சனையும் வராது. வந்தாலும் அது சுப்ரீம் கோர்ட்லேயோ எங்கேயோ போயிட்டு அதுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு தடை போட முடியாது. ஏன்னா 9th ஷெட்யூலுக்குள்ளே வர்றதை அதை நம்ம தடை பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறம் 73 என்ன பண்ணிட்டாங்கன்னா, 9th ஷெட்யூலுக்குள்ளே ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது 9th ஷெட்யூலில் இருந்தாலும் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது இதில் உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது
50 நமக்கு 50ல் வந்து நமக்கு இது கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 50ல் நமக்கு கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம், ஏற்றுட்டு இருப்போம். 51லேயே அடுத்த 1வது வருஷத்துலேயே நமக்கு 1வது அமெண்ட்மெண்ட். அப்போ 51 ஃபஸ்ட்டு. ஓகேவா? என்ன இது அப்படின்னா முக்கியமானது 9th ஷெடியூலை எப்போ கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில். ஓகேவா? இது படிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து செகண்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ அப்படின்னா 2 ஓகேவா? 2வது அமெண்ட்மெண்ட் 2வது வருஷம், 52வது வருஷம். இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ லோக்சபா, இப்போ நம்ம வந்து எம்பி எலெக்ஷனில் நம்ம வந்து ஓட்டு போடுவோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியா மக்கள், இவ்வளோ நம்பர் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க லோக்சபாவுக்கு போவாங்க. அதில் நம்ம 7.5 lakh பீப்புளுக்கு ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னா, அந்த 7.5 lakh கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு எம்பி அப்படின்னு இருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு எம்பி 7.5 லட்சத்தை தாண்டியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், 7.5 லட்சம் மக்களை தாண்டியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியதான் செகண்ட் அமெண்ட்மெண்ட். இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது, இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து 7th அமெண்ட்மெண்ட் எப்போ அப்படின்னா 1956, 7-8-56ன்னு வச்சுக்கோங்க. 7-8-56 7th அமெண்ட்மெண்ட் 56வது வருஷம். இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். நான் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏபிசிடி அப்படின்னு தான் நமக்கு ஸ்டேட் இருக்கும். ஏபிசிடி அப்படின்னு தான் இப்போ வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் மாரி இல்லாமல் ஏபிசிடின்னு ஸ்டேட்டை பிரிச்சிருப்பாங்க. ஏ அப்படிங்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னா மும்பை, சென்னை, மெட்ராஸ், இது மும்பை இல்லை பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பாம்பே, மெட்ராஸ் இது எல்லாமே வந்து கொல்கத்தா இது எல்லாமே வந்து ஏ அப்படிங்கக்கூடிய இது கீழே வரும், கேட்டகரியில் வரும். ஏ அப்படின்னா பிரிட்டிஷோட டைரக்ட் ஆட்சியில் முன்னாடி இருந்த ஸ்டேட்டு ஏரியா எல்லாமே ஏ அப்படிங்கக்கூடிய இதில் வரும். பி அப்படின்னா அரசர்கள் கூட, பிரின்ஸ்லி ஸ்டேட், அரசர்கள் கண்ட்ரோலில் இருந்த ஏரியா எல்லாமே பியில் வரும். அது என்னென்னா மைசூர், ட்ரிவாங்கூர், ராஜஸ்தான் இது எல்லாமே வந்து பியில் வரும். சி அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும், ஆனால் அது வந்து டைரக்ட் பிரிட்டிஷோட அந்த கவர்னரோட ஆட்சி கீழே இல்லாமல் கமிஷனரோட ஆட்சி கீழே இருக்கும். அது என்ன அப்படின்னா இது கூர்கு இது எல்லாமே வந்து சி அப்படிங்கக்கூடிய இதில் வரும். டி அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த அண்டமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் எல்லாம் டிக்குள்ளே வரும். இப்படி ஸ்டேட்டை வந்து 4 விதமாக பிரிச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு டோட்டல் 14 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரியாக உருவாக்குனது தான் என்ன அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட் 1956. இந்த அமெண்ட்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் இருக்கும். என்னென்னா ஒரு ஹைகோர்ட் மோர் தென் 1 ஸ்டேட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறது என்னதுன்னா 7th அமெண்ட்மெண்ட். உங்களுக்கு இந்த ஏபிசிடிங்கக்கூடியது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். நீங்கள் அது ஞாபகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. எப்போ நமக்கு வந்து ஸ்டேட்டை பிரித்தாங்க, ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டேட் இருந்தது? 14 ஸ்டேட்டு, 6 யூனியன் டெரிட்டரி. அதுக்கு காமன் ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது எந்த அமெண்ட்மெண்ட்? 7வது அமெண்ட்மெண்ட் 1956. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து 9th அமெண்ட்மெண்ட், இதுவும் ரொம்ப 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 முக்கியமான அமெண்ட்மெண்ட். 9th அமெண்ட்மெண்ட் 1960 என்னன்னா பெருபாரி டெரிட்டரி. பெருபாரிங்கக்கூடியது இந்த நம்ம ஏரியா, அதை வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுத்துருப்போம், பங்களாதேஷுக்கு கொடுத்துருப்போம். ஆனால் அப்போ வந்து பங்களாதேஷ் கிடையாது. 1960 பாகிஸ்தான் தான் இருந்துச்சு. ஓகேவா? வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ். அப்போ இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு நம்ம பெருபாரி அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்த கொடுத்துருப்போம். ஓகேவா? நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் கொடுத்து தான் இவங்களே உருவாகியிருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ்லாம் போராததுக்கு பெருவாரியான இடத்தையும் எடுத்து கொடுத்துட்டோம். பெருவாரினா நிறைய இடத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் பெருபாரிங்கிறது ஒரு இடத்தோட பேர். ஓகேவா? அப்போ பெருபாரி அப்படிங்கக்கூடிய டெரிட்டரி இது ரொம்ப முக்கியமானது. பெருபாரிங்கக்கூடிய இடத்த 1960 9th அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின்படி அவங்க கிட்ட கொடுத்தோம். ஓகேவா? அப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 9ங்கக்கூடிய நம்பர் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நான் நார்மலாக 9 எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது பயந்து போய் 9 மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பெருவாரியான இடத்த கொடுத்துட்டாங்க. பெருபாரி 1960 பெருபாரி டெரிட்டரியை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அப்போ பாகிஸ்தான். ஓகேவா? அடுத்து 10th அமெண்ட்மெண்ட் எப்போனா 61. இப்போ இதுக்கு கோடோட என்ன அப்படின்னா 9வது அமெண்ட்மெண்ட்டில்
நம்ம நிறைய பெருவாரியான இடத்த கொடுத்துட்டாங்க, இந்தியாக்காரங்க கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த உடனே இவங்க கவர்மெண்ட் மேலே பயங்கர கிரிட்டிசிசம். ஓகே, நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் அரை ஒன்று விட்டு தாதாவையே அரை ஒன்று விட்டுட்டாரு. ஒரு அடி ஒன்று விட்டுட்டாரு. அரை ஒன்றுனா 61, 6-1 அரை ஒன்று யாரை விட்டாரு? தாதாவையே விட்டுட்டாரு. ஓகே, அப்போது தாதா அப்படிங்கக்கூடியது தாதர் நாகர் ஹவேலி. அரை ஒன்றுனா 61. அப்போ தாதாலாம் இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து தாதாவாக இருக்கக்கூடியவங்களாம் எந்த நம்பர் யூஸ் பண்ணுவாங்க? இப்போ மெஸ்ஸியாக இருக்கட்டும், சச்சினாக இருக்கட்டும், எல்லாரும் எந்த நம்பர் யூஸ் பண்ணுவாங்க? 10. அப்போது 10வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? அப்போ 10th அமெண்ட்மெண்ட்டில் தாதர் நாகர் ஹவேலியை யூனியன் டெரிட்டரியாக உருவாக்கியிருப்பாங்க. தாதர் நாகர் ஹவேலியை யூனியன் டெரிட்டரியாக இருக்கும் 10th அமெண்ட்மெண்ட்டில். எப்போ அப்படின்னா 1961. அதுக்கப்புறம் 12th அமெண்ட்மெண்ட். நம்ம 12th படிக்கும்போது 10th 12thலாம் நம்மளை வந்து டூருக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸ்கூல்ல இருந்து. அப்போ இந்த 12th எங்கே டூருக்கு போகிறாங்க அப்படின்னா கோவாவுக்கு டூருக்கு போகிறாங்க. ஓகேவா? அப்போ 12th அமெண்ட்மெண்ட் என்னன்னா, கோவா டையூ டாமன் வந்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரியாக ஆயிருக்கும் 1962. அப்போ 12th அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 1962. 12th அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கோவா டையூ டாமனை வந்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருப்பாங்க. ஓகேவா? இவ்வளவுதான். அடுத்து 13th அமெண்ட்மெண்ட். இது 12th அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போது 13 இந்த கோவா வந்து என்னைக்கு இந்தியாவோட ஒரு பார்ட்டாக ஆகிருக்கும் அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் கேட்பாங்க. அது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டேட்டாக எப்போ இந்தியாவோட ஸ்டேட்டாக இருக்கும்? ஸ்டேட்டாக இருக்கிறது 87 அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எப்போ அது போர்ச்சுகீஸரோட கண்ட்ரோலில் இருக்கும், அதுக்கப்புறம் எப்போ நம்ம கண்ட்ரோலில் வந்துச்சு அப்படிங்கக்கூடிய கொஸ்டினும் கேட்பாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து 13th அமெண்ட்மெண்ட், 13வது அமெண்ட்மெண்ட் எப்போ அப்படின்னா, 13 அப்படிங்கக்கூடியது நம்ம வெஸ்டர்ன் இதிலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அபசகுணமான நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 13 என்னன்னா நாகப்பாம்பு கொத்திட்டு. ஓகேவா? அப்போ 13th அமெண்ட்மெண்ட் நாகாலாண்டை வந்து இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டாக மாற்றிருப்பாங்க. ஃபார்ம்டு ஸ்பெஷல் ஸ்டேட் இல்லை நாகாலாண்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கக்கூடியது என்னென்னா, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறது, மற்ற ஸ்டேட்டில் இல்லாத சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்குறது தான் என்னென்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அப்போ நாகாலாண்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது எப்படின்னா 13வது அமெண்ட்மெண்ட் 1962. 62லேயே ஒரு 3 அமெண்ட்மெண்ட் இருக்குது. எந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எந்த ஆர்டிகிள் அடிப்படையில்னா 371A, 371A, 373B, C, D அப்படின்னு இருக்குது. அது ஒன்னொன்றும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது. அது என்னங்கக்கூடியதை பாருங்கள். ஓகேவா? 371 ஆர்டிகிள் கீழே என்னென்ன இருக்குதுங்கக்கூடியதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம் நாளைக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்கணும்னு கிடையாது. ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கூட அதை பாருங்கள். ஓகேவா? இப்போ லாஸ்ட் டைமில் எல்லாத்தையும் உள்ளே ஏற்றுனீங்க அப்படின்னா படித்தது மறந்து போயிடும். அடுத்து 14th அமெண்ட்மெண்ட் 1962. 14th அமெண்ட்மெண்ட் என்னன்னா, பாண்டிச்சேரி நம்மளோட புதுச்சேரியை வந்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது தான் 14th அமெண்ட்மெண்ட் 1962. இந்த புதுச்சேரியை வந்து பிரெஞ்சுக்காரங்க கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க இந்தியா. அது எந்த வருஷம் அப்படிங்கக்கூடியதும் பாருங்க. ஓகேவா? அப்போ 14th அமெண்ட்மெண்ட் 1962 புதுச்சேரியை வந்து இந்தியன் யூனியன் டெரிட்டரியாக மாறி இருக்கும். நீங்கள் ஒரு நம்பர் படிக்கும்போது 51 இருக்கட்டும், 61, நான் இப்போ சொன்னேன் 61னா அரை ஒன்று அப்படின்னு, அரை ஒன்று விட்டு அப்படின்னு. அப்போது ஒரு நம்பருக்கும் அந்த நம்பரை அப்படியே படிக்காமல் அதுக்கு ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? 61னா அரை ஒன்று, 5னா அஞ்சலி, இப்படின்னு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மாதிரி ஒரு வேர்டு உருவாக்கி வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு கேட்கும்போது ஈஸியாக அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம், அது மறக்காது. ஓகேவா? அப்போது இந்த ஒரு நாள் 14 நான் எப்படி ஞாபகம் வைப்பேன் அப்படின்னா, ஒரு நாள் 1 டே. ஓகேவா? அப்போ இந்த 14th அமெண்ட்மெண்ட் வந்து புதுச்சேரியை வந்து டெரிட்டரியாக மாற்றிருப்பாங்க. புதுச்சேரியில் என்ன அதிகமாக கிடைக்கும்? ரேட்டு கம்மியாக என்ன கிடைக்கும்? ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். அப்போது ஒருத்தன் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மட்டை ஆகிட்டான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பாண்டிச்சேரியில் ட்ரிங்க்ஸ் பண்ணி மட்டை ஆகிட்டான். ஓகேவா? கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படின்னு. ஓகே, அப்போ 14th அமெண்ட்மெண்ட் 1962 புதுச்சேரி இந்தியாவோட பார்ட் ஆனது, யூனியன் டெரிட்டரியாக ஆனது. அடுத்து வந்து 19th அமெண்ட்மெண்ட். ஒரே நிமிஷம். 19th அமெண்ட்மெண்ட் 1966. இது வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, எலெக்ஷன் ட்ரிபியூனலை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க.
19வது அமெண்ட்மெண்ட் 1966. இல்லை இது வந்து அந்தளவு முக்கியம் இல்லைனாலும் ஒரு எக்ஸாம் நான் மார்க் டெஸ்ட் போடும்போது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ 19th அமெண்ட்மெண்ட் 1966. இப்போ எலெக்ஷன் ரிலேட்டடான ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி எலெக்ஷனோட ட்ரிபுனல் தீர்ப்பாயங்கள் அதை வந்து சால்வ் பண்ணாங்க. அதுக்கு இது என்ன, இந்த ஆர்டிகிள் படி, இந்த அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின் படி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ட்ரிபுனலை தீர்ப்பாயத்தை தூக்கி தூர போட்டுட்டு கோர்ட்டே பார்த்துக்கிடும், இவங்க ரிலேட்டடான இந்த ரிலேட்டடான பிரச்சனை எல்லாம் கோர்ட்டே பார்த்துக்கிடும் அப்படின்னு சொன்னது தான் என்னன்னா 19th சட்ட திருத்தம் 1966. ஓகேவா? அப்போ ட்ரிபுனல் அப்படின்னா என்ன, ட்ரிபுனலுக்கும் கோர்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ட்ரிபுனல்ங்கிறது அங்கே இருந்து ஜட்ஜும் இருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் இப்போது இந்த எலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்களை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது ரிலேட்டடான எக்ஸ்பர்ட் அவங்களும் இருப்பாங்க. ஆனால் கோர்ட்டில் ஜட்ஜு மட்டும்தான் இருப்பாங்க. இதில் இப்போ நம்ம வந்து இதுவும் ட்ரிபுனல் தீர்ப்பாயமும் கோர்ட்டு மாதிரியே பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய இடம் தான். ஓகேவா? ஆனால் கோர்ட்டுக்கு தான் பவர் அதிகம். ஓகே, அப்போது ட்ரிபுனலை தூக்கி தூர போட்டுட்டு கோர்ட்டு எலெக்ஷன் சம்மந்தமான பெட்டிஷன்ஸ் எல்லாம் குறைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு பவர் கொடுத்தது என்னென்னா 19th அமெண்ட்மெண்ட் 1966. அடுத்து 21வது அமெண்ட்மெண்ட் 1967. இது ரொம்ப 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 முக்கியமான அமெண்ட்மெண்ட். என்ன அப்படின்னா, 8th ஷெட்யூல் சிந்தி அப்படிங்கக்கூடிய லாங்குவேஜை 8th ஷெட்யூலில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 8th ஷெட்யூல் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டடான ஷெட்யூல். ஓகேவா? நம்மளோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ரிலேட்டடான ஷெட்யூல் என்னதுன்னா 8th ஷெட்யூல். 8th ஷெட்யூலில் இந்த சிந்தி அப்படிங்கக்கூடிய லாங்குவேஜை ஆட் பண்ணது 21வது அமெண்ட்மெண்ட் 1967. அப்போது இந்த ஷெட்யூல் அப்படின்னா என்ன அப்படிங்கக்கூடியது நீங்கள் தமிழில் அந்த ஷெட்யூலுக்கு என்ன வார்த்தை அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஷெட்யூல் அப்படின்னா என்ன அப்படிங்கக்கூடியது. அப்போது இந்த 8th ஷெட்யூலில் சிந்தி இது எப்படி, இதுக்கு ஒரு இது நான் ஞாபகம் வச்சேன் அப்படின்னா, என் கூட கோபால் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஓகேவா? எங்கள் ஊரில் நானும் கோபாலும் ஒரு டைமு இது ரியலாக நடந்தது. ஓகேவா? கோபாலும் நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகேவா? மார்க்கெட் போயிட்டு நல்ல மழை அந்த டைம், ஆற்றுல தண்ணி போயிட்டு இருந்தது. ஒரு சின்ன பாலத்தில் ஒரு காளை மாடு நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே எங்கள் ஊரில் எப்படின்னா மாடெல்லாம் அவ்வளோ கெட்டி போட மாட்டாங்க, சும்மா அலைஞ்சிட்டு இருக்கோம் அங்கே எங்கேயுமா. அலைஞ்சிட்டு ஈவினிங்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த காளை மாடு வந்து அந்த பாலத்தில் சைடில் நின்றுட்டு இருந்துச்சு. நடந்து இவ்வளோ தான் இருக்கும் பாலம், இவ்வளோ தான் இருக்கும், இந்த போர்டு சைஸ் தான் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் இருக்கும், ஒரு 6 அடி ஒரு 5 அடி கிட்ட தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க, சின்ன பாலம். அப்போது நான் வந்து இந்த காளை மாடு நின்று முட்டுற மாதிரியே நின்றுச்சு. நான் அப்படியே சைடாக அப்படி நைஸாக வந்துட்டேன். இந்த கோபால் என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு கம்பு எடுத்துட்டு, நான் 2ல் 1 இதை பார்த்துட்டு தான் போவேன், அது விலைக்கு அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்துகிட்டு அடிக்க போனோம். ஓகேவா? அடிக்க போனதில் என்ன ஆச்சுன்னா, அந்த மாடு முட்டை வந்து இவன் கையில் வச்சுருந்த ஒரு 5 முட்டை அரிசி எல்லாம் ஆற்றுல சிந்திட்டு, இவன் ஆல்ரெடி இவங்க வீடு கொஞ்சம் ஏழை. ஓகேவா? அப்போ இது எல்லாமே ஆற்றுல சிந்தி தலைவர் 2ல் 1 பார்க்கணுன்னு போனவர் அவ்வளோதான், டம்மி பீஸாக வந்தார். அப்போ கோபால் என்னது 2ல் 1 பார்க்கணுன்னு போனான். அப்போ 21வது சட்ட திருத்தம், அதான் 2ல் 1. 21 அப்படிங்கிறது 2ல் 1 பார்க்கணுன்னு போனான். எங்கே சிந்திச்சு? ஆற்றுல சிந்திச்சு. ஆற்றுல 67 ஆற்று, ஆறுங்கக்கூடியது 6 அப்படிங்கக்கூடியது ரிவர், ஆறுங்கிறத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றுல சிந்திட்டு அவன் ஒரு ஏழை. ஓகேவா? அப்போ 67, 7க்கு நீங்கள் 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நம்பருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆற்றுல சிந்திட்டு, ஆற்றுல 6 7 67 7 அவன் சிந்திட்டு, அப்போ சிந்தி. ஆற்றுல அந்த முட்டையும் அரிசியும் எல்லாம் சிந்திட்டு, அப்போ சிந்தி. அப்போ 21வது அமெண்ட்மெண்ட் என்ன 1967 நடந்தது. அமெண்ட்மெண்ட் 67 கொண்டு வந்தாங்க. சிந்தி அப்படிங்கக்கூடிய மொழியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அஃபிஷியல் லாங்குவேஜில். அடுத்து நெக்ஸ்ட்டு 24வது அமெண்ட்மெண்ட் 1971 கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து சட்ட திருத்தம், பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்ம சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. பார்லிமெண்ட்டில் வந்து சட்ட திருத்தம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேலேயும் நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வரலாம்னு கொண்டு வந்தது தான் என்னென்னா 1971 24வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியமானது. பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளையும் சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அந்த சட்ட திருத்தத்தை அமெண்ட்மெண்ட் பில்ல ஒன்னொன்னையும் யார் சைன் பண்ணணும்? பிரசிடென்ட் சைன் பண்ணி அனுப்பணும். பிரசிடென்டோட அசென்ட் தேவை, அவரோட ஒப்புதல் தேவை அப்படிங்கக்கூடியது தான் என்னன்னா
24வது அமெண்ட்மெண்ட் 1971. அப்போது 24 அப்படிங்கக்கூடியது 24 மணி நேரமும் வச்சுக்கோங்க. 24 மணி நேரமும் பிரசிடென்ட் உட்காந்துட்டு சைன் பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறாரு அமெண்ட்மெண்ட் பில்லை. ஓகே, அடுத்து 25வது அமெண்ட்மெண்ட் 1971. ஓகேவா, இது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் கர்டைல்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, நம்ம ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை வந்து கட் பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னா இதுக்கு 25வது அமெண்ட்மெண்ட் 1971. இதுக்குமே நம்ம கோபால் தான். கோபால் ஃபஸ்ட்டு ஏழைன்னு பார்த்தோம். இப்போ கோபால் எப்படின்னா எங்கள் ஊரில் கொஞ்சம் ரியல் எஸ்டேட் வேலையெல்லாம் பார்த்து கோபால் கொஞ்சம் வேறு லெவல். இப்போ எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு கோல்டு இது இருக்கும், பிரேஸ்லெட் இருக்கும், கழுத்தில் ஒரு செயின் இருக்கும். அப்போ கோபால் சொன்னால், டே இப்போ தான் உனக்கு வேலை கிடச்சிருக்கு, நீ இந்த டைமில் நீ ஒரு இடத்த வாங்கி போடு, இப்படி ஒரு 25 சென்ட் இடம் இருக்குது, நீ இதை வாங்கி போடு, நல்ல இடம் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னான். ஓகேவா, பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட்லாம் வரப்போகுது, எங்கள் ஊரே ஒரு கிராமம். சரி, இவன் சொன்னானேன்னு நானும் நம்பிட்டேன். சரி, ஏர்போர்ட் வரும் போல், திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அப்போ ஏர்போர்ட் வரும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆல்ரெடி ஒரு ஏர்போர்ட் இருக்குது, சரி இதுவும் வரும் போல், பக்கத்துலேயே டெவலப்மெண்ட் பயங்கரமாக இந்தியாவில் போயிட்டு இருக்குது, அப்போ இதுவும் வரும் போல் அப்படின்னு அவனை நம்பிட்டேன். ஓகேவா, 25 சென்ட் இடம். அதை விட ரேட் வந்து அந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்த விலையை விட பல மடங்கு. ஓகேவா, சரி நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏமாற்ற மாட்டான் கோபால் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே தெரியும்னு சொல்லி நான் அங்கே போய் பார்க்காமலே காசு அனுப்பி விட்டுட்டேன். காசு அனுப்பி விட்டு பார்த்தா அந்த இடமும் அந்தளவு இது கிடையாது, காசும் போச்சு. நான் லோனில் இப்போ நான் ஏழையும் ஆகிட்டேன். அப்போது 25 சென்ட் இடம், அப்போ 25வது அமெண்ட்மெண்ட். நான் இப்போ ஏழையில் ஒருத்தனை ஆகிட்டேன். ஓகேவா, அப்போ 71 என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, ஃபண்டமெண்டல் ரைட் ஆன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இதுதான் 25வது அமெண்ட்மெண்ட் 1971. அடுத்து 26வது அமெண்ட்மெண்ட் 1971. இது என்ன அப்படின்னா நம்ம பிரின்சிலி ஸ்டேட், இப்போ நம்ம பார்த்தோம் திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் மைசூர், ராஜஸ்தான், இதில் இருந்தக்கூடிய அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைச்ச டைமில் நீங்கள் வந்து ஒரு நாடாக இந்தியாவாக உருவாக்குறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருங்க, பாகிஸ்தானுக்கு போகிறவங்க பாகிஸ்தான் போங்க, தனியாக அரசர்கள் நீங்கள் ரூல் பண்ணுறீங்கன்னா ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு பிரிட்டிஷ்காரங்க. அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம ஆட்கள் போயிட்டு அரசர்கள்கிட்ட, நான் உங்களுக்கு நிறைய சலுகைகள் தரேன், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நீங்கள் கெத்தாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த சண்டைக்கும் எதுக்கும் போக தேவையில்லை, மக்கள் குறைகளை கேட்டு மண்டையை போட்டு பிக்க தேவையில்லை, நீங்கள் ஜாலியாக இருங்க, உங்களுக்கு காசு கிடைக்கும், உங்களுக்கு வந்து அந்த அரண்மனை ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும், உங்களுக்கு காசும் கிடைக்கும், ஜாலியாக இருங்க, எங்கள் கூட வந்துருங்கன்னு கூப்பிட்டு அரசர்களெல்லாம் நம்ம கூட இழுத்தாச்சு. பாதி அரசர், முக்கால்வாசி அரசர்கள் நம்ம இழுத்துட்டோம். வராதவங்க ஹைதராபாத், அதேமாரி குஜராத்தில் ஒரு ஏரியா, இவங்கள அடிச்சுன்னு நம்ம கூட கொண்டு இழுத்தாச்சு. ஓகேவா, இழுத்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 71 வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. 71வது இல்லை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருந்த ப்ரிவியூ பர்ஸ், மானிய தொகை, ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒன்றும் கிடையாது, நீயும் மற்றவங்கள மாதிரி தான், உனக்கு 2 கொம்புலாம் கிடையாது, நீயும் மற்றவங்கள மாதிரி தான் அப்படின்னு சொன்னது தான் என்னென்னா 26வது அமெண்ட்மெண்ட் 1971. 71னா என்னென்ன, ஏழையில் ஒருத்தனை ஆக்கிட்டாங்க. அப்போ அரசர்களையும் ஏழைகளில் ஒருத்தனாக மாற்றின அமெண்ட்மெண்ட் என்னென்னா 26வது அமெண்ட்மெண்ட். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட், இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அடுத்து 31st அமெண்ட்மெண்ட் 1972. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோக்சபா சீட்டை 525 நம்பர் இருந்திருக்குமா அது வரைக்கும், அதுலேருந்து தூக்கி 545 மாற்றின அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்பாங்க. 31வது அமெண்ட்மெண்ட் 1972 525 சீட்லேருந்து 545 சீட்டாக மாற்றிருப்பாங்க. இதில் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, நான் வந்து 31 31 நான் டேட்டி 1 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகேவா, அப்போ டேட்டி 1 நம்ம அரசியல்வாதியெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா நம்மளே நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்குறது கிடையாது, ஓட்டு போடுறது, காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது. ஆனால் அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், சாக்கடை, டேட்டி அப்படி இப்படி சொல்லுவோம். அப்போது அந்த டேட்டியாக இருக்கவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்தது என்னதுன்னா 72வது அமெண்ட்மெண்ட். டேட்டி 1 டேட்டியாக இருக்கிற ஒருத்தனுக்கு சீட்டை கொடுத்தது என்னென்னா 1972வது வருஷம் 31வது அமெண்ட்மெண்ட். அடுத்து 35th அமெண்ட்மெண்ட் 1974. சிக்கிமை என்ன பண்ணுவாங்கன்னா அசோசியேட்டட் ஸ்டேட்டாக மாற்றிருப்பாங்க. சிக்கிமை அசோசியேட்டட் ஸ்டேட்டாக மாற்றினது என்னென்னா 31st அமெண்ட்மெண்ட் 1974. அசோசியேட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, சிக்கிம் வந்து ஒரு ராஜா தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஆறாமல் நீங்கள் வந்து நல்லா ஃப்ரீயாக ஆட்சி பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி இப்போ சைனா வந்து பிடிச்சிட்டு போயிடும், அதனால சைனாவுக்கு பயந்து இவர் வந்து சைனா வந்து உங்களை எப்படியும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருவாங்க, நீங்கள் தயவுசெய்து எங்கள் கூடயே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தரோம், உங்களுக்கு ஆர்மி சப்போர்ட், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டோம்.
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நாங்கள் பார்த்துக்கிடுதோம், கம்யூனிகேஷன் நாங்கள் பார்த்துக்கிடுதோம். நீங்கள் இந்தியா கூட அசோசியேட்டட் ஸ்டேட்டாக மட்டும் இருங்க, உங்கள் ராஜா பதவியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட சிக்கிமை அசோசியேட்டட் சேர்த்துக்கிட்ட அந்த டைம் என்னன்னா அது எந்த ஆர்டிகிளின் படி அப்படின்னா, எந்த அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின் படி அப்படின்னா 35வது சட்ட திருத்தம் 1974. இது வந்து ரொம்ப 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 முக்கியம். 35-74 இந்த வருஷம் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? சிக்கிமை வந்து அசோசியேட்டட் ஸ்டேட்டாக மாற்றினாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட்டு கிடையாது, அசோசியேட்டட் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 75லேயே பாருங்க 36வது அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சிக்கிமை வந்து ஃபுல் ஸ்டேட்டு, மற்ற ஸ்டேட் எப்படியோ அதே மாதிரி. ஓகேவா? மற்ற ஸ்டேட் மாதிரி எலெக்ஷனும் எல்லாமே நடக்கும், இந்த அரசர் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு கொண்டு வந்தது என்னன்னா 36வது அமெண்ட்மெண்ட் 1975. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அடுத்து 40th அமெண்ட்மெண்ட் 40வது அமெண்ட்மெண்ட் 1976. இது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து நமக்கு ஒரு 3 பக்கமும் கடல் இருக்குது. ஓகேவா? 3 பக்கமும் கடல் இருக்குது, மேலே மலை இருக்குது. ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலேயே இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தா 4 பக்கமும் கடல், அப்போ அவங்களுக்கு கூட ஓகே. ஆனால் அந்த அளவுக்கு இல்லைனா கூட நமக்கு 3 பக்கம் கடல் இருந்து இந்த அளவு பாதுகாப்பான ஒரு நாடு அப்படின்னா நம்ம நாடு தான். ஓகேவா? இந்த நாட்டில் நமக்கு வந்து கடல் நிறைய இருக்குது. அந்த கடல் சம்பந்தமான அந்த டெரிட்டரியை இப்போ எவ்வளவு காண்டினென்டல் ஷெல்ஃப்னா, இப்போ கடல், இப்போ நம்ம தரை இப்படி முடியும், தரை இப்படி போகும், தண்ணி இப்படி இருக்கும். ஓகேவா? சடனாக இந்த பீச் இப்படி முடியாது, கொஞ்சம் தூரம் அப்படி தண்ணிக்குள்ளே இப்படி போகும் அந்த ஏரியா. ஓகேவா? அப்போ அந்த தரையை தான் நம்ம வந்து காண்டினென்டல் ஷெல்ஃப். அந்த ஏரியா எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய டிசைட் பண்ணுறது நம்ம நாட்டுக்கு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அப்போ அந்த காண்டினென்டல் ஷெல்ஃப். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் அப்படின்னா, நம்மளோட அந்த கடல் பகுதியில் நம்மளோட டெரிட்டரியிலேருந்து 200 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கக்கூடியது ஒரு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் கிட்ட. ஓகேவா? அது வரைக்கும் அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனா எவ்வளவு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனு. அப்போ இந்த 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனு அப்படிங்கக்கூடிய அதை டிசைட் பண்ணக்கூடியது, எவ்வளோ ஏரியா அப்படிங்கக்கூடிய டிசைட் பண்ணக்கூடியது அது இந்த அமெண்ட்மெண்ட் படி தான். ஓகேவா? எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவில் மற்ற கப்பல்கள், வேறு நாட்டு கப்பல்கள் வந்துட்டு போய்க்கலாம். ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய மினரல்ஸ், அங்கே கிடைக்கக்கூடிய ஃபிஷ்ஷு எல்லாமே நமக்கு மட்டும்தான் சொந்தம். எந்த நாடு அதை வச்சுருக்கோ அந்த நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த ஏரியாவை டிசைட் பண்ணக்கூடியது இந்த 40th அமெண்ட்மெண்ட் 1976 படி நம்ம வந்து பார்லிமெண்ட் வந்து அந்த ஏரியாவை டிசைட் பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட் வந்து டைம் டு டைம் அந்த டைமுக்கு எப்போ எவ்வளோ ஏரியா தேவையோ அதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடியதை பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுத்தது என்னென்னா 40th அமெண்ட்மெண்ட் 1976. இது அந்த அளவு முக்கியம் இல்லை அப்படின்னாலும் இதை பார்த்துட்டு போயிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கடல்ல இருந்து நம்ம கடல் பீச்சில் இருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல் 22 கிலோமீட்டர் அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் என்னன்னா டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான். எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனில் அந்த மினரல்ஸுக்கும் அந்த அங்கே கிடைக்கக்கூடிய வளங்களுக்கு மட்டும் நம்ம வந்து கண்ட்ரோல். ஆனால் டெரிட்டோரியல் வாட்டரில் உள்ள யார் வரணுங்கிறது கூட நம்ம கண்ட்ரோல் தான். ஓகேவா? அப்போது இது எல்லாம் டிசைட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட்டுக்கு எவ்வளவு ஏரியா நம்ம அதை வச்சுக்கலாம், எவ்வளவு ஏரியா டெரிட்டோரியல் வாட்டர், எவ்வளவு ஏரியா காண்டினென்டல் ஷெல்ஃபு, எவ்வளவு லென்த் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனு, இதை டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட்டுக்கு இதோட பவர் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்தது தான் 40th அமெண்ட்மெண்ட் 1976. இது எல்லாமே நான் படிக்கும்போது, போன வருஷம்லாம் நான் படிக்கும்போது ஒன்றுக்கும் உட்காந்து ChatGPTலையோ இல்லை குரோமில் போட்டு இதெல்லாம் நான் வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து படித்தது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இப்போ இந்த இது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் இப்படி ஒரு PDF ஒரு ஃபுல் ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கல. ஓகேவா? ஒன்றுக்கும் நான் வந்து ஒன்று சர்ச் பண்ணி பார்த்து இதெல்லாம் ஒரு எக்ஸாம் ஒரு ஆன்லைன் சோர்ஸ்லேருந்து எடுத்தது, ஒரு PDF எடுத்து டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒரு பைஜுவோ ஏதோ ஒன்று ஒரு ஆப் இதிலேருந்து அதில் இல்லாதது ஒன்று எக்ஸாம் போடும்போது கிடைக்கும். அதையும் ஆட் பண்ணி தான் இந்த இது ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இது என்ன சொல்லுவோம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டையும் 44th அமெண்ட்மெண்ட்டையும் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட் 1976. 76 7 6 என்ன 42. ஓகேவா? 7 × 6 என்ன 42. அப்போ 76வது அமெண்ட்மெண்ட் 1976வது வருஷத்தில் எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட். இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இந்த 42வது அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்ததுன்னு கேட்பாங்க. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை என்ன சொல்கிறாங்கன்னா
மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நம்ம ஃபுல் அமெண்ட்மெண்ட் இப்போ ஒரு பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டையும் 44th அமெண்ட்மெண்ட்டையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, அப்போது நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணலை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது இந்த உங்களோட ஒரு லைக்கோ உங்களோட ஒரு ரியாக்ஷன், இப்போ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே சார் இது நல்லா இருக்குது, இல்லைனா இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகேவா, அப்போது நீங்களும் நம்ம கூட நான் வந்து இந்த ஒன் வேயாக போயிட்டு இருக்கிற நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் நீங்களும் ரியாக்ட் பண்ணுங்கள். அப்போது அது வந்து எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட் பேஜ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டும் 44th அமெண்ட்மெண்ட்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு வரக்கூடிய அந்த NTPC எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க ரிலாக்ஸாக போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படித்தது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, ஜெய்ஹிந்த், பாய்.